யாருமே விளையாடல. அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. புதுசா 4 கண்டஸ்டன்ட் உள்ள வராங்க. சாண்ட்ரா, பிரஜன், அப்புறம் பார்கவ், அப்புறம் திவ்யா. இவங்க 4 பேரும் வந்து அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லா அட்வைஸையும் தூக்கி போட்டுட்டாங்க. எல்லார் மேலேயுமே எல்லாரையும் சொல்லிட்டாங்க. வாட்டர்மெலன் ஒரு பக்கம் விட்டு வைக்கல. பாரு, கம்ருதீன், அரோரா எல்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. பிரஜன் அரோரா பேசிட்டே இருக்காங்க, கிழிச்சு போட்டு போறாரு. அந்த பொண்ணு வேற தட்ஸ் சோ ரூட் ப்ரோ அப்படின்னு எல்லாம் சொல்லுது. இதுல கமெண்ட்ஸ்ல எல்லாம் வேற நான் பார்த்திருந்தேன், டூ இட் அகெயின்னு வேற போட்டிருந்தாங்க. தெரியுது எனக்கு அரோரா மேல நீங்க எல்லாரும் எவ்வளவு கோவத்துல இருக்கீங்க, உள்ள போயிட்டு ப்ராப்பரா விளையாடவே இல்லை அரோரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட் பத்தி பார்ப்போம். இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட்ல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து உள்ள வந்துட்டாங்க. அந்த டீம்னு உனக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, டீம்னு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை மாத்தணும் அப்படின்னு பிக் பாஸ் முடிவெடுக்கிறாங்க. அதன் பிரகாரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமே பிக் பாஸ் ஹவுஸ் லக்ஸுரி ஹவுஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாருமே பிக் பாஸ் ஹவுஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு சீசன்ல பார்த்துருக்கோம். பசங்க ஒரு ஹவுஸாகவும் பொண்ணுங்க ஒரு ஹவுஸாகவும் இருப்பாங்க. டாஸ்க்கு முறைப்படி வந்து பொண்ணுங்க வந்து பசங்க ஹவுஸ்க்கு யாராவது ஒருத்தர் போவாங்க. இந்த ஸ்வாப் ஒன்று நடக்கும். அதே மாதிரி தான் இந்த முறையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.